மதுமதிக்கு 2 பசங்க, அஜய் அப்புறம் விஜய். அஜய்க்கு பிரக்யாவோட கல்யாணம் ஆச்சு. அப்புறம் விஜயோட கல்யாணம் சந்தியா கூட. பிரக்யா வீட்டுக்கு பெரிய மருமகங்கிறதுனால எல்லா கடமைகளையும் சரியா செஞ்சா. இருந்தாலும் பிரக்யாவை எப்பவுமே அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ படிக்காதவ. மதுமதி, உன்னோட பெரிய மருமக ரொம்ப சுவையான சமையல் செய்றா. வெறும் சமைக்கிறது மட்டும்தான் அவளுக்கு தெரியும், வேற எதுவும் அவளுக்கு தெரியாது. என்ன சொல்ல வர? என்னன்னு சொல்றது? என்னோட பெரிய மருமக படிக்காதவ. இவளை ஏதாவது படிக்க சொன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாட்டியே செத்து போயிடுவாங்க. அவ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டா. நீ அவளை விடு. ஏன் சின்ன மருமகளை பாரு, பேரு சந்தியா. அவ கிராஜுவேட் முடிச்சிருக்கா, நல்ல வேலையும் செய்யறா. ரொம்ப நல்லது. மாலத்திக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது மதுமதி எதையும் யோசிக்காம பிரக்யாவை தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, அஜயும் விஜயும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க. என்ன ஆச்சு? உங்க 2 பேரோட முகமும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நகராட்சியிலிருந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. நம்ம வீடு இல்லீகலாம். சீக்கிரத்துல நம்ம வீட்டை அவங்க இடிக்க போறாங்களாம். நாம பல வருஷமா இங்க இருக்கிறோம், அப்புறம் இந்த வீடு எப்படி இல்லீகலா இருக்கும்? தெரியலமா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் அஜயும் விஜயும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா நடந்துட்டு இருந்தாங்க. சில மாசங்கள் ஆயிடுச்சு. கடைசியில கோர்ட்டும் தீர்ப்பு வழங்கிடுச்சு. உங்களோட வீடு இல்லீகல். அப்புறம் நகராட்சி சீக்கிரத்துல அதை இடிச்சிடும். இத கேட்டதுமே மதுமதிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கவலையாயிட்டாங்க. அப்புறம் மறுநாளே விஜய் அஜய பாக்கிறதுக்கு வந்தான். ஆனா எனக்கு கம்பெனி ஒரு பிளாட் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஆனா பிளாட் ரொம்ப சின்னது. அதுல நாம எல்லாருமே ஒன்னா இருக்க முடியாதுன்னு. அதனால நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, நானும் சந்தியாவும் ஷிஃப்ட் ஆயிக்கிறோம். அஜய்க்கு புரிஞ்சு போயிடுச்சு. அதாவது விஜய் இப்ப தனியா போகணும்னு ஆசைப்படுறான்னு. அவன் எதுவும் கேட்காம சரின்னு சொல்லிட்டான். அப்புறம் மறுநாளே விஜயும் சந்தியாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அஜய் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தான். அப்புறம் இன்னொரு பக்கம் அவனை வேலையை விட்டே எடுத்துட்டாங்க. அஜய் பெரிய வேதனையில இருந்தான். எதுக்காக அழறீங்க? இந்த பிரச்சனை கொஞ்சம் கூட முடியற மாதிரி தெரியல. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அதிகமாயிக்கிட்டே போகுது. என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இத கேட்டதும் பிரக்யாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. ஆனா அவ அஜய்க்கு ஆறுதல் சொன்னா. பரவாயில்ல, விடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயம் உங்களுக்கு இதை விட நல்ல வேலை கிடைக்குங்க. ஆனா வாடகைன்னு ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? இவ்வளவு செலவுகள் எல்லாத்தையும் எவ்வளவு நாளும் தான் நான் பாத்துக்கிறது? நாம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது செய்வோம். நாம 2 பேரும் சேர்ந்து என்னத்தை செய்ய முடியும்? எனக்கு சமைக்க வரும், நீங்க வியாபாரம் பண்ணுங்க. எந்த வேலையும் பெருசு சின்னதுன்னு இல்லைங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணா சீக்கிரமாவே இந்த பிரச்சனையில இருந்து விடிவு கிடைக்குங்க. நீ ரொம்ப சரியா சொல்ற. பிரக்யா எல்லா விஷயத்தையும் தன்னோட மாமியார் மதுமதி கிட்ட சொன்னா. நீ ரொம்ப சரியா சொல்ற மருமகளே. கஷ்டங்கள் வரும்போது நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் சந்திக்கணும். ஆனா நாம என்ன உணவு வியாபாரம் பண்றது? மார்க்கெட்ல எல்லாமே ஏற்கனவே விக்கிறாங்க. ஏதாவது வித்தியாசமா யோசிப்போங்க. வாங்க நாம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம். பிரக்யா அஜய தான் கூட மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனா. அவங்க எல்லா உணவு வண்டி கடைகளையும் பார்த்தாங்க. சாட், பேல்பூரி, பிராங்கி, மேகி, பராட்டா எல்லாமே ஏற்கனவே செஞ்சு விக்கிறாங்க. நாம ஏன் இது 2த்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடாது? அப்படின்னா நீங்க மேகி பிராங்கி சாப்பிட்டு இருக்கீங்கல்ல, அதுல பிராங்கியும் மேகியும் ஒன்னா இருக்கு. அது மாதிரி ஏதாவது. அப்ப நாம என்ன மேகி பராட்டா விக்கலாமா? உங்க ஐடியா ஒண்ணும் மோசமா இல்ல. செலவும் கம்மியா இருக்கும், நல்லா வியாபாரமும் நடக்கும். நிஜமாவா? பிரக்யா கடையில இருந்து மேகி பேக்கெட்ஸ கொஞ்சம் வாங்கிக்கிட்டா. பிரக்யா மேகி செஞ்சா. அப்புறம் அந்த மேகிய பரோட்டா மாவுல உள்ள வச்சு அத பரோட்டாவா செஞ்சா. அத்தம்மா, இத சாப்பிட்டு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மதுமதி ஒரு பரோட்டா சாப்பிட்டா. வாவ் மருமகளே, இது ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பிரக்யா ஒரு பரோட்டாவை அஜய்க்கும் கொடுத்தா. அஜய் ரொம்ப ஆர்வமா அந்த பரோட்டாவை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. என்னாச்சு? எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்ல. சூப்பர். இன்னும் ஒண்ணு கிடைக்குமா? பிரக்யா தன்னோட கணவனுக்கும் மாமியாருக்கும் இன்னும் மேகி பரோட்டா செஞ்சு கொடுத்தா. அப்புறம் அவளும் சாப்பிட்டு பார்த்தா. அவங்க எல்லாருக்கும் அவங்களோட மேகி பரோட்டா ஐடியா ரொம்ப பிடிச்சு போச்சு. மறுநாளே பிரக்யா மார்க்கெட்ல ஒரு மேகி பரோட்டா ஸ்டாலையே ஓபன் பண்ணிட்டா. அக்கா, இந்த மேகி பரோட்டான்னு என்ன? மேகி பரோட்டா ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கு. சாப்பிட்டு பாருப்பா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்ப சரி, ஒரு மேகி பரோட்டா கொடுங்க. பிரக்யா அந்த பையனுக்கு ஒரு மேகி பரோட்டாவை செஞ்சு கொடுத்தா. அந்த பையன் அதை டேஸ்ட் பண்ணினா.
அப்புறம் அவன் முகத்துல சந்தோஷம் வந்துடுச்சு. இது ரொம்ப கலக்கலா இருக்கு. இப்படி ஒரு பரோட்டாவை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. நிச்சயமா இல்லவே இல்ல. அந்த பையன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இன்னும் நிறைய கஸ்டமர் மேகி பரோட்டா சாப்பிடறதுக்கு பிரக்யாவோட கடைக்கு வந்தாங்க. பிரக்யா மேகி பரோட்டா செஞ்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் அத அஜய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்து காசு வாங்கிக்கிட்டு இருந்தான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 2 பேரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனாங்க. என்ன ஆச்சு? என்ன ஆகலைன்னு கேளுங்கம்மா. காலையில இருந்து கஸ்டமர்ஸ் லைன் கியூ அப்படின்னு வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்க 2 பேரும் டயர்ட் ஆயிட்டோம். ஆனா கஸ்டமர்ஸ் வர்றத நிறுத்தவே இல்ல. இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் மதுமதி அஜயோட முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. இப்பதான் அவங்களுக்கு நம்பிக்கையின் ஒளி தெரிய ஆரம்பிச்சது. மறுநாள் பிரக்யா தன்னோட ஸ்டாலை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே கஸ்டமர்ஸ் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. பிரக்யா சீக்கிரம் மேகி பரோட்டா செஞ்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா. இதே மாதிரி தான் பல நாட்கள் நடந்துகிட்டே இருந்தது. பிரக்யாவும் அஜயும் அவங்களோட வருமானத்தை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானாங்க. நம்மளுடைய ஒரு நாள் வருமானம் என்னுடைய பாதி மாசம் சம்பளம் பிரக்யா. இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இப்ப 3 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல பிரக்யா அவ கூட இன்னும் வேலையாட்களை வச்சுக்கிட்டா. கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை அதிகமாயிக்கிட்டே போச்சு. அப்புறம் அவங்களோட வருமானமும் அதிகமாச்சு. 6 மாசத்துக்குள்ள பிரக்யாவும் அஜயும் புது வீட்டுக்கான டவுன் பேமெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க அவங்களோட புது வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் உன்னை எப்பவுமே குறைவாதான் நினைச்சிருக்கேன். அதாவது நீ படிக்காத முட்டாளுன்னு நினைச்சிட்டேன். என்னன்னு எனக்கு தெரியாதுமா. உன்னோட நல்ல குணம் அப்புறம் செயல் இதெல்லாம் படிப்பை விட ரொம்ப பெருசுமா. நீ அஜய்க்கு உதவி செய்யணும்னு நினைச்ச, அப்புறம் நீ செஞ்சிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிரக்யாவோட மாமியார் அவளை முதல் தடவையா கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. இந்த நாள் பிரக்யாவுக்கு ஞாபகார்த்தமான நாள். ஒரு வாடகை வீட்டுல இருந்த அவங்க இன்னைக்கு சொந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிரக்யாவோட மேகி பரோட்டா தான். நீர்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஜக்குன்னு பேர் கொண்ட ஒரு பிச்சைக்காரர் இருந்தாரு. ஜக்குக்கு 2 பசங்க, ராஜு அப்புறம் மினி. அப்பா, நாம முன்னாடில இருந்து ஏழைங்க தானப்பா? இல்லப்பா கண்ணா, முன்னாடியில இருந்து நம்ம ஏழைங்க கிடையாது. என்னுடைய அப்பா, அதாவது உன்னுடைய தாத்தா, ஒரு செழிப்பான நபர். அவருக்கு காட்டுல ஒரு முறை பன்னீர் வீடு கிடைச்சது. அந்த வீட்டில இருந்து எவ்வளவுதான் பன்னீர் எடுத்தாலும் எங்க அப்பா அந்த மாய வீட்டிலிருந்து நிறைய பன்னீரை எடுத்து பக்கத்து கிராமங்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த பன்னீர் வியாபாரம் செஞ்சு எங்க அப்பா பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஆனா ஒரு நாள் கிராமத்து தலைவர் கபீர் சிங்குக்கு அந்த மாய பன்னீர் வீடை பத்தி தெரிஞ்சு போச்சு. உபேந்தர், உனக்கு காட்டுல ஒரு மாய பன்னீர் வீடு கிடைச்சதா நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க தலைவரே, கிடைச்சிருக்கு. அது மூலமா தான் நான் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆக முடிஞ்சது. அப்புறம் சொத்து விஷயத்துல நான் உன்னை விட கொஞ்ச நாள்ல முன்னேறி போயிடுவேன். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா டெய்ரியிலையும் நான் தான் பன்னீர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாத்துக்கும் மேலேயும் என்னுடைய உரிமை இருக்கு. நீ எனக்கு தெரிவிக்காம மாய பன்னீர் மூலமா நிறைய சம்பாதிச்சிருக்க. அதனால இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த தலைவர் அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டாரு. அப்புறம் அவரை இந்த கிராமத்தை விட்டு வெளியில அமிச்சிட்டாரு. அப்புறம் என்னுடைய அப்பா இந்த கிராமத்தை சுத்தி வந்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு யாருமே வேலை கொடுக்கவே இல்லை. அப்புறம் பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாரு. அன்னில இருந்துதான் நாம ஏழைகளா இருக்கோம். ஏன்பா, அந்த பன்னீர் வீடு இன்னமும் அந்த காட்டுக்குள்ளதான் இருக்கா? இல்லப்பா, அந்த பன்னீர் வீட்டை பத்தி இது வரைக்கும் ஒன்னும் தெரியல. தலைவர் அந்த பன்னீர் வீட்டுல இருந்து பன்னீர் எடுக்க போனப்ப அந்த வீடே மறைஞ்சு போச்சு. அப்பத்துல இருந்து அந்த பன்னீர் வீடை பத்தி எதுவுமே தெரியல. ஒவ்வொரு சமயத்துல ஜக்குவோட குடும்ப நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அப்பா, இன்னைக்கு ராஜுவுக்கு உடம்பு சரியில்லை. நாங்க 2 பேரும் 2 நாளா எதுவுமே சாப்பிடலப்பா. ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வாங்க. சரிடா கண்ணா, நான் யார் வீட்டுக்காவது போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரேம்மா. அன்னைக்கு கிராமத்துல வீடு வீடா ஜக்கு சுத்திட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு யாருமே எதுவும் கொடுக்கல. ஜக்கு அந்த தலைவர் வீட்டுக்கு போனப்ப அப்பதான் ஜக்குவுக்கு அவங்க வீட்டுக்குள்ள இருந்து நல்ல சுட சுட பரோட்டாவோட வாசனை வந்தது. தலைவரையா, கொஞ்சம் கதவை தரங்களேன். நான் தான் ஜக்கு வந்திருக்கேன்.
என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, பசியோட இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கய்யா. ஜக்கோ, மறுபடியும் நீங்க வந்துட்டியா? இங்க இருந்து ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா என்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளிட சொல்லிடுவேன். உன்னை இந்த கிராமத்துல இருக்க விட்டனே, அதுவே என்னுடைய பெருந்தன்மை நினைச்சுக்கோ. தலைவர் தன்னோட வீட்டு வேலையாட்களை அனுப்புறதுக்குள்ள ஜக்கு ரோட்ல ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தலைவர் தன்னோட வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு தன்னோட ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஜக்கு யோசிச்சாரு, தன்னோட குழந்தைங்களுக்காக சாப்பாட்டை திருடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சுவர் ஏறி குதிச்சு ஜக்கு தலைவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அவர் 5-6 பரோட்டாவை திருடிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்தாரு. அன்னைக்கு அந்த பரோட்டாவை ஜக்குவோட குடும்பம் வயிறார சாப்பிட்டுச்சுங்க. மத்தியான நேரத்தில் கிராமமே வெறிச்சோடு போய் இருந்தப்ப ஜக்குவும் அவரோட குழந்தைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு யாரோ ஜக்குவோட வீட்டு கதவை உடைச்சிட்டாங்க. ஜக்குவும் அவரோட குழந்தைங்களும் பயந்து போய் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாசல்ல தலைவரும் அப்புறம் அவருடைய ஆட்களும் கையில கம்போடு நின்றுட்டு இருந்தாங்க. ஜக்கு, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சா? நீ என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடி இருக்க. நீ செஞ்ச வேலை எல்லாத்தையும் நான் சிசிடிவி கேமரால பார்த்துட்டேன். ஏய், 2 பேரும் போய் ஜக்குவை நல்லா அடிச்சு வெளுத்துங்க. இவங்க 3 பேரையும் இந்த கிராமத்தை விட்டு துரத்துங்க. இப்படி சொல்லிட்டு தலைவர் அங்கிருந்து கிளம்பி போனாரு. தலைவரோட ஆட்கள் ஜக்குவை ரொம்ப மோசமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ராஜுவுக்கும் மினிக்கும் தன்னோட அப்பா இந்த மாதிரி அடி வாங்கறத பார்க்க முடியல. 2 பேரும் அவங்கவுங்க உண்டிகோலை எடுத்தாங்க. தலைவரோட ஆட்களோட தலையில உண்டியல்ல கல்லை வச்சு அடிச்சாங்க. 2 பேரும் அவங்க நெத்தியில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க. அடிச்சிட்டாங்கப்பா. அப்பா சீக்கிரம் வாங்க, ஓடி போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் காட்டை நோக்கி ஓடினாங்க. தலைவரோட 2 ஆட்களும் அவங்க பின்னாடியே ஓடினாங்க. ஜக்கு, நீ எது வரைக்கும் ஓடுறேன்னு பாக்குறோம். உன்னையும் உன் பசங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். தலைவரோட அந்த ஆட்கள் 2 பேரும் அடிப்பட்ட சிங்கம் மாதிரி அவங்க பின்னாடி அவங்கள துரத்திக்கிட்டு போனாங்க. கடைசியில இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமேப்பா, இப்ப என்ன பண்றது? ஜக்கு என்ன நினைச்சாருன்னா, அவரும் அவங்க பிள்ளைங்களும் அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியாதுன்னு நினைச்சாரு. அப்பதான் திடீர்னு ஜக்குவுக்கும் அவரோட பசங்களுக்கும் பன்னீர் வீடு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. 3 பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. தலைவரோட ஆட்கள் 2 பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த பன்னீர் வீடு மறைஞ்சிடுச்சு. பன்னீர் வீட்டுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த மாய வீட்டுக்குள்ள இருந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு பன்னீரை எடுத்துக்கலாம். நீ அந்த பழைய பன்னீர் வீடு தானா? என் அப்பாவுக்கு கிடைச்ச அதே வீடா? ஆமா, நான் அதேதான். நான் உங்க அப்பா கிட்ட ஏற்கனவே சொன்னேன், என் மூலமா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் வெளியில காட்டாதேன்னு. அப்படி என்னை பத்தி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நான் மறைஞ்சு போயிடுவேன்னு சொன்னேன். ஆனா உங்க அப்பா நான் சொன்னதை கேட்கவே இல்லை. கடைசியில் அந்த ஊர் தலைவருக்கு என்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. வேற வழி இல்லாம நானும் மறைய விடுதாயிடுச்சு. உங்க அப்பா செஞ்ச அதே தப்ப தயவு செஞ்சு நீங்களும் செஞ்சிடாதீங்க. மாட்டேன். அந்த மாதிரி தப்ப நான் நிச்சயமா செய்ய மாட்டேன். அப்புறம் உன்னை பத்தி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் ஒருவேளை யாருக்கும் சொல்லாம உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கவலையை விடு, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி ஜக்குவும் அவரோட பசங்களும் வயிறார பன்னீரை சாப்பிட்டாங்க. பன்னீர் ரொம்ப சுவையா இருக்குங்கப்பா. அது எப்படி இருக்குதுன்னா, வெண்ணிலா ஃப்ளேவர் கொண்ட ஐஸ்கிரீமை பாலில் போட்டு சாப்பிட்றாம இருக்கு. குழந்தைங்களா, நாளையில இருந்து நாம போய் பன்னீர் விற்கலாம். ஆனா நாம கண்ணு முன்னு தெரியாம வியாபாரம் பண்ணக்கூடாது. நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் நாம வியாபாரம் பண்ணணும். அங்க தலைவர் கோவத்துல பைத்தியமாக இருந்தாரு. நீங்க 2 பேரும் என்னுடைய பேரை மண்ணோட மண்ணாக்கிட்டீங்க. 2 பேரும் நல்லா அடி வாங்கி இங்க வந்திருக்கீங்க. கேட்டா சொல்றீங்க அவங்க 3 பேரும் காட்டுல திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னு. இப்போ நான் ரங்காவையும் முன்னாவையும் அனுப்ப வேண்டியதா இருக்கு. தலைவர் அவரோட ஆட்களை காட்டுக்கு வெளியில காவல் காக்க வச்சாரு. தலைவரோட ஆட்கள் பார்த்தாங்க, அதாவது ஜக்கு, ராஜு அப்புறம் மினி தினமும் பன்னீரை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு விற்க போறாங்க. அவங்க இந்த விஷயத்த தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க. போன தடவை அந்த பன்னீர் வீடு எப்போ எங்க மறைஞ்சதுன்னு தெரியல. இந்த முறை என்ன ஆனாலும் சரி, அது எனக்கு வேணும். மறுநாள் ஜக்குவோட குடும்பம் காட்டை விட்டு வெளியே வந்தபோது தலைவர் அவங்கள பிடிச்சிட்டாரு. அப்புறம் 3 பேரோட கையையும் கட்டிட்டாரு.
இப்ப நீங்க யாரும் எதுவும் பேசாம என்ன அந்த பன்னீர் வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போங்க. அப்புறம் நான் உங்களை பண்ற விதம் இருக்கே, அப்புறம் உங்க முகத்தையே நீங்க அடையாளம் கண்டுக்க முடியாது. ஜக்கு, ராஜு அப்புறம் மினி தலைவரை மணிக்கணக்கா சுத்த வச்சாங்க. ஆனா அந்த பன்னீர் வீடு இருக்கிற இடத்துக்கு அவங்க போவே இல்லை. ஜக்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அநேகமா நீ என்கிட்ட தந்திரங்கள் பண்றன்னு நினைக்கிறேன். வேலையாட்களே, இவனுடைய குழந்தைங்களை ஆழமான கணத்துக்குள்ள தூக்கி போடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். கடைசியில ஜக்கு தலைவரை பன்னீர் வீட்டுக்கு கொண்டு போனாரு. அப்போ இதுதான் பன்னீர் வீடா? இங்க பாருங்க, அவங்க 3 பேரையும் மரத்துல கட்டி போடுங்க. நான் பன்னீர் வீட்டுக்குள்ள போய் சுத்தி பார்க்க போறேன். 3 பேரும் உள்ள போன உடனே எக்கச்சக்கமான பன்னீர் அவங்க மேல விழுந்துடுச்சு. தலைவரும் அவரோட ஆட்களும் அந்த பன்னீருக்கு அடியில மாட்டிக்கிட்டாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன வெளியில எடுங்க. என்னால மூச்சு விட முடியல, என் மூச்சு நின்னுடும் போல இருக்கு. இங்க பாரு தலைவரே, முதல்ல எனக்கு வாக்கு கொடு. இனிமே ஜக்குவோட குடும்பத்தை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லு. அப்புறம் நீ என்ன எப்பவும் தேடவே கூடாது. சரி சரி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் ஜக்குவை மட்டும் இல்ல, கிராமத்து ஜனங்க யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன காப்பாத்துங்க. அப்ப தலைவர் மேல விழுந்திருந்த அந்த பன்னீர் காணாம போயிடுச்சு. தலைவரும் அவரோட ஆட்களும் ஜக்கு, மினி, ராஜுவோட கட்டை அழுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை நோக்கி ஓடினாங்க. ஹஸ்தி நகருங்கிற ஒரு ஊர் இருந்தது. அங்க கமலேஷ் ஒரு துணி ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனோட மனைவி விபா வீடுங்கள்ல வேலை செஞ்சு கொஞ்சோண்டு காசு சேமிச்சிட்டு இருந்தா. அவங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. கமலேஷ்க்கு சின்ன வயசுல இருந்தே தான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் சொந்தமா வியாபாரத்தை செய்யணும்ட்டு கனவு கண்டுட்டு இருந்தான். ஆனா பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அவன் கிட்ட வியாபாரத்துக்கு காசு இல்ல. ஏன்னா கமலேஷ் கொஞ்சோண்டு காசு சம்பாதிச்சதுமே அந்த காசை வச்சு கமலேஷ் குடிச்சுக்கிட்டே இருப்பான். கமலேஷோட இந்த குடிப்பழக்கத்தால அவனோட மனைவியும் குழந்தைங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கமலேஷ் ஃபேக்டரியில வேலை செஞ்சு எவ்வளோ காசு சம்பாதிக்கிறானோ அதை எல்லாத்தையும் குடிக்கிறதுக்கே செலவழிச்சிடுவான். ஒரு நாள், நீங்க இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தி ஆகணுங்க. நம்ம பசங்களும் பெரியவங்களாயிட்டு இருக்காங்க. இது அவங்க மூளைக்கு ஒரு கெட்ட பிரபாவத்தை ஏற்படுத்தும். குடிக்கிறேன்னா ஒரு வாரமா நான் குடிக்கவே இல்லை தெரியுமா? எனக்கு மட்டும் விருப்பம் இல்லையான்னு. நம்ம புள்ள பெரியவன் ஆனதும் கண்டிப்பா பெரிய ஆளா வருவான். நீங்க குடிப்பழக்கத்தை நிறுத்திட்ட மாதிரியே ஒரு நல்ல வேலையும் தேடி பாருங்களேன். நான் துணி ஃபேக்டரியில போய் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்ல விதமா பழக்கம் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இப்போ வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணா நான் எப்படி பேசுறேனோ அப்படிதான் நடக்கும். நம்மளோட வியாபாரம் ரொம்ப நல்லா போற மாதிரி அப்படி நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க மறுபடியும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாட்டி என்னோட மந்திரவாதி மாமாவை சந்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். விபா தன்னோட கணவர் மறுபடியும் குடிக்க அடிமையாயிடக்கூடாதுன்னு கமலேஷ தன்னோட மந்திரவாதி மாமா கிட்ட கூட்டிட்டு போனா. கமலேஷும் தன்னோட குழந்தைங்க அப்புறம் குடும்பத்தோட நல்ல எதிர்காலத்துக்காக விபாவோட பேச்சு கேட்டுக்கிட்டான். மாமா, இவர் தான் என் கணவர். இவரை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இவரை குடிப்பழக்கத்துல இருந்து மீட்டெடுக்கணும். ஓம் கிளிம் கிளிம் பாகர் போல் பாகர் போல் பாகர் போல். இங்க பாருமா விபா, உன்னுடைய எல்லா கஷ்டமும் எனக்கு தெரியும். கமலேஷ நான் சரியாக்கிடுவேன். ஆனா நான் சில வாரங்களா குடிக்கவே இல்லையே. இங்கிருந்து நான் போகணும். நான் இனிமே குடிக்கவே மாட்டேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு என் குடும்பத்துக்கு நல்லது ஏதோ அது பண்ணலான்னு புறப்பட்டு இருக்கேன். நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணல. இது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கு தான். போதைக்கும் தன்னோட அழிவுக்கும் பெருசா ஒரு வித்தியாசமும் இல்லவே இல்ல. நீ போதைக்கு அடிமையானா உன்னை நீ நாசமாக்குறதுக்கு சமம். சரி, நீ சொல்லு, நீ எந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிற? நான் தோசை விற்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் தோசைய ரொம்ப நல்லா போடுவேன். நான் ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு தோசையை பண்ணி விற்பேன். இவர் உண்மையதான் சொல்லிட்டு இருக்காரு. இவர் தோசைய ரொம்ப நல்லா செய்வாரு. அப்புறம் கடந்த சில வாரங்களா இவர் குடிக்கிறதும் கிடையாது. நீங்க எங்களுக்கு காசு கொடுத்து மட்டும் உதவி செய்யுங்க. நான் இவருக்கு தோசை செய்யறதுல உதவியா இருந்து தோசைக்கான வியாபாரமும் செய்யறேன்.
மந்திரவாதி அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாரு. அவங்க அடுத்த நாளே அந்த காசை வச்சு அவங்க ஒரு தோசை கடைய ஆரம்பிச்சாங்க. ஆனா கமலேஷ் அப்புறம் விபா நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. கமலேஷோட தோசை வியாபாரம் சுத்தமாவே நடக்கல. எங்க மாமா கொடுத்த காசு எல்லாம் தீர போகுது. இப்போ நம்ம கிட்ட நிறைய நேரமும் இல்லைங்க. இல்லைனா திரும்பவும் உங்களுக்கு அந்த துணி ஃபேக்டரியிலேயே வேலை செய்ய வேண்டி வரும். பொண்டாட்டி, நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். ஆனாலும் கூட எதுக்கு நம்ம கடையில வியாபாரம் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியலையே. நம்ம 2 பேரால தான் ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் தோசை கடையை நடத்துவோம். வியாபாரம் நல்லா போச்சுன்னா நாம இதையே செய்யலாம். இல்லனா எங்க மாமா கிட்ட போய் உபாயத்தை கேட்டுக்கலாம். நீ சொன்ன மாதிரியே ஆகட்டும். நீயும் உன்னோட மாமாவும் அவன் மந்திரவாதி மாதிரியா இருக்கான், ஏதோ குரங்கு வித்தியை காட்டுற மாதிரியா இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல. சும்மா இருங்க, நாளைக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. விபாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு கமலேஷ் அடுத்த நாளுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அடுத்த நாள் விபாவும் கமலேஷும் கடையை திறந்தப்போ அவங்களோட கடையில கூட்டம் அலமோதிடுச்சு. இத பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நேத்துக்கு கம்பேர் பண்ணா இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்குது. கடவுளே, இப்படியே நல்லபடியா வியாபாரம் ஆகட்டும் சாமி. நாம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆனா இந்த காசை வச்சு நீங்க திரும்ப குடிக்க கூடாதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம இந்த காசை என்னோட மந்திரவாதி மாமாக்கு திரும்ப கொடுக்கணும். கமலேஷ் விபாவோட பேச்சு கேட்டுக்காம அந்த காசுல இருந்து கொஞ்சோண்டு காசை எடுத்துக்கிட்டு ராத்திரி யாருக்கும் தெரியாம நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டான். அடுத்த நாள் கமலேஷும் விபாவும் தோசை கடையை திறந்தப்போ அந்த இடத்துல கஸ்டமர்ஸையே காணோம். கஸ்டமர் என்ன, அந்த இடத்துல ஒரு ஈ காக்கா கூட இல்லாம இருந்தது. அவங்களோட கடையை தவிர்த்து மற்ற தோசை கடைகள்ல நிறைய கூட்டம் இருந்தது. இந்த ஜனங்களுக்கு என்ன ஆச்சு? நேத்து ஆன வியாபாரத்துக்கு இன்னைக்கு அதிகமா தோசை தேவைப்படும்னு அதிகமா மாவாட்டி வச்சேன். இன்னைக்கு நமக்கு வியாபாரம் ஆகலைன்னா இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றது? நம்ம கடையை தவிர எல்லா கடையிலயும் நல்லா வியாபாரம். நாம இங்க கொசு அடிச்சுக்கிட்டே இருக்கோம். நாம கண்டிப்பா ஏதோ தப்பு செஞ்சிருப்போம். இத பத்தி நாம மாமா கிட்ட சொல்லி ஆகணும். நாம அங்க போறதுக்கு அவசியமே இல்ல. இதை வச்சே சமாளிச்சுக்கலாம். முதல்ல கமலேஷ் விபாவோட பேச்ச கேட்டுக்கவே இல்ல. ஆனா விபா அடம் பிடிச்சதால அவனுக்கு விபா கூட அவளோட மந்திரவாதி மாமா கிட்ட போக வேண்டியதாயிடுச்சு. அந்த மந்திரவாதி கிட்ட போனதுமே அந்த இடத்துல ஏதோ நடக்க போகுதுன்னு கமலேஷ் புரிஞ்சுக்கிட்டான். ஓம் ஹ்ரிங் க்ளிங், ஓம் ஹ்ரிங் க்ளிங், பாகடு போல், பாகடு போல். நீங்க இங்க எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். விபா, உன்னுடைய கஷ்டத்தை நீ என்கிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கதானே? நான் கஷ்டத்தை ஏன் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கேனா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மந்திரவாதி சொன்னதை கேட்டு கமலேஷ் முகத்தை மறைச்சுக்கிட்டு இருந்தான். பாகடு போல், பாகடு போல், மறைக்காத. நீ முன்னாடி வந்து நீ பண்ண தப்ப ஒத்துக்கோ. இல்லனா இதே மாதிரி வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காம இருக்கணும். நீயாவே முன்னாடி வா, முன்னாடி வந்து உன்னோட தப்ப ஒத்துக்கோ. அவர் அப்படி என்ன செஞ்சிருக்காரு? நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் இவரை விட மாட்டேன். நான் இவரை பாத்துக்கிறேன். நீ முதலியே நல்லபடியா பார்த்திருந்தனா இந்த கஷ்டம் உனக்கு வந்திருக்காது. நான் ஒன்றும் பண்ணலையே. என்னால எந்த தப்பும் நடக்கல. பாகடு போல், பாகடு போல். நான் உன்கிட்ட முதலியே சொல்லிருந்தேன், நீ குடிக்கவே கூடாதுன்னு, குடிக்கிறத நிறுத்தணும்னு. ஆனா நீ என்னோட பேச்சு கேட்கவே இல்லை. நீ எப்போ குடிக்க ஆரம்பிச்சியோ, எப்போ அந்த சாராயத்தை நீ தொட்டையோ, அப்பவே உன்னோட வியாபாரம் நஷ்டமாக ஆரம்பிச்சுது. கமலேஷ் மறைச்சிட்டு இருக்கிற அந்த பொய் எல்லாருக்கும் தெரிய வந்ததும் அவனே இப்படி சொல்ல ஆரம்பிச்சான். சாமி, என்னை மன்னிச்சிருங்க. நான் இனிமே இந்த தப்பை பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. நான் தெரியாம இந்த தப்பை பண்ணிட்டேன். ஆனா அப்படி நீங்க என்ன செஞ்சீங்க? விபா அப்புறம் மந்திரவாதியோட பயத்தினால கமலேஷ் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான். ஒவ்வொரு நைட்டு வீட்டில் காசு திருடி நல்லா சரக்கடிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்போ எங்கள் வியாபாரம் நல்லபடியாக போச்சோ அன்னைக்கு கூட நான் குடித்தேன், அதுவும் காசு திருடி. என்னை மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி தப்பை நான் இனிமேல் பண்ணவே மாட்டேன். கமலேஷ் மன்னிப்பு கேட்டுக்கிட்டதும் மந்திரவாதி இப்படி சொன்னாரு. பாகடு போல், மன்னிப்பு ஒரு நிபந்தனை மேல மட்டும்தான் கிடைக்கும். அது என்னன்னா, இனிமே
உன்னோட வியாபாரத்தை ரொம்ப நன்றியாவும் குடிப்பழக்கம் இல்லாம பண்ணா மட்டும்தான் நீ நினைக்கிற எல்லாமே ரொம்ப நல்லபடியாவே நடக்கும். நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன் சாமி. குடிக்காம நல்லபடியா வியாபாரத்தை பார்ப்பேன். இந்தா ஏன் சார்பா மேகி. இன்னிலிருந்து நீ தோசை இல்ல மேகி தோசைய பண்ணி வித்துரு. உன்னோட மனைவி மேகி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, நீ தோசை. அதனால ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி மேகி தோசையா விற்பனை பண்ணு. பகல்ல 2 மடங்கு, ராத்திரில 4 மடங்கா நீ சம்பாதிக்கலாம். விபா அந்த மேகிய மந்திரவாதி கிட்ட இருந்து வாங்கினான். அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து விபாவும் கமலேஷும் மேகி தோசைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னில இருந்து கமலேஷோட வியாபாரம் மேகி தோசான்ற பேர்ல நல்லா ஓடிட்டு இருந்தது. கமலேஷ் அப்புறம் விபாவோட இந்த மேகி தோசா வியாபாரம் எவ்வளோ நல்லா ஓடிடுச்சுன்னா அவங்க சில நாட்கள்லயே இன்னொரு 3 கடைங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வேலைக்கு சில பேரையும் வச்சுக்கிட்டாங்க. கமலேஷ் குடிப்பழக்கத்தையும் நிறுத்திட்டான். அப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க.